என் அன்பு குழந்தையே, இந்த மகா சிவராத்திரியின் புண்ணிய காலத்தில் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் ஒலிக்கும் குரலை கேள். நீ தேடிக்கொண்டிருந்த அமைதி, நீ அலைந்து கொண்டிருந்த பாதையின் முடிவு, உனக்குள்ளேயே உறைந்திருக்கும் பேரொளி எல்லாம் நானே. உன் மூச்சுக்காற்றில் சோகம் என ஒலிப்பதை கவனித்தாயா? அதுவே நான் என்பதே அதன் பொருள். மகனே, மகளே, நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த உலகம் ஒரு பெரும் கூத்து. நான் ஆடும் ஆனந்த தாண்டவத்தில் அணுக்கள் அசைகின்றன, அண்டங்கள் பிறக்கின்றன, மீண்டும் என்னுள்ளேயே ஒடுங்குகின்றன. நீ எதை இழந்து விட்டதாக கருதி வருந்துகிறாயோ அது உண்மையில் உன்னை விட்டு போகவில்லை. அதன் உருவம் மாறியிருக்கிறது, அல்லது அதன் தேவை உன் வாழ்க்கையில் முடிந்துவிட்டது. நான் எதை உன்னிடமிருந்து பறிக்கிறேனோ அதைவிடச் சிறந்த ஒன்றை உனக்கு தரவே நான் வழி செய்கிறேன் என்பதை தென்னமாக நம்பு. உடைந்த வளையல்களை மாற்றினால் ஒழிய புதிய வைரக் காப்புகளை உன்னால் அணிய முடியாதல்லவா? உன் உள்ளமே என் கோயில். அங்கே குப்பைகளைச் சேர்த்து வைக்காதே. கோபம், பொறாமை, வஞ்சகம், பழிவாங்கும் எண்ணம் என்ற அழுக்குகளை இந்த சிவராத்திரி ஞான நெருப்பில் பொசுக்கிவிடு. நீயும் நானும் வேறல்ல. உனக்குள் இருக்கும் அந்த நான் என்னும் சிறு அகந்தை விலகினால் அங்கே எஞ்சியிருப்பது நானே. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு செய்யும் அர்ப்பணமாக இருக்கட்டும். நீ உண்ணும் உணவு எனக்கு இடுமாகுதி, நீ பேசும் பேச்சு எனக்கு செய்யும் அர்ச்சனை, நீ நடக்கும் நடை எனக்கு செய்யும் பிரகாரவளம். இப்படி நீ வாழத் தொடங்கிவிட்டால் உன் வாழ்வில் துயரம் ஏது? போராட்டங்கள் வரும்போது அஞ்சாதே. ஆழகால விஷம் வந்தபோது நான் அதை உண்டு மன்மதனுக்கும் தேவர்களுக்கும் வாழ்வளித்தேன். உன் வாழ்வின் நஞ்சையும் நான் ஏந்துவேன். ஆனால் நீ